அன்பு, அவங்க என்னடா பண்ணாங்க? ஏன் அவங்கள இப்படி பேசிட்டு இருக்க? ஆனந்தி, உனக்கு எதுவும் தெரியாது, நீ பேசாத. நீ போய் பேசுவ. என்னாச்சு? அக்கா, அண்ணியோட தாலி சேரோட கைப்பிடியில மாட்டி அறுந்துருச்சுக்கா. தாலி கட்டானதும் அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதுக்கு அண்ணிதான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு இந்த அன்பு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. என்னடா இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் கேட்டதுல என்னக்கா தப்பு இருக்கு? இவங்களாதான் அண்ணனுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அவங்க எது பண்ணாலும் ஏத்துக்கிறோம், அவங்க என்ன சொன்னாலும் நம்புறோங்கிறதுக்காக நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. அண்ணி, இப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன திரும்ப பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா? யோசிக்காம வார்த்தை விடாத நேத்து தானே சொன்னேன். அக்கா, யோசிக்காம ஆதாரம் இல்லாம நான் இப்ப பேசிட்டு இருக்கல. நீங்களும் எதுவும் கேக்குற மாதிரி தெரியல. என்னால இவங்க நடிப்பையும் நாடகத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் உண்மை என்னன்னு இப்ப காமிக்கிறேன். அண்ணி, நீங்க பயப்படாம இருங்க. அன்பு, அன்பு வேண்டாம். பேசாம இருக்கா? அண்ணி, இது என்னன்னு தெரியுதா? அண்ணனை காணும், கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட். அண்ணன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காருன்னு பொய் சொல்லிட்டு அவரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணி, என்ன நீ இது? சொல்லுங்க அண்ணி. அண்ணனை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அண்ணி, நீங்க அமைதியா இருக்கிறது எனக்கு பல சந்தேகங்களை உண்டாக்குது. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன அன்பு இருக்கு? இவங்க இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா இவங்களே மூர்த்தி மாமாவை ஏதோ பண்ணிட்டு நமக்கு இதெல்லாம் மாட்டிக்க கூடாதுன்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்களோ என்னவோ. என்னதானோ இதெல்லாம்? இங்க என்னதான் நடக்குது? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? மூர்த்தி எங்க? என் பிள்ளைக்கு என்னாச்சு? சொல்லுதானோ? அண்ணி, இதுக்கு மேல நீங்க உண்மையை சொல்லலன்னா போலீஸா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க கூட தயங்க மாட்டேன். அன்பு, தப்பு பண்ணாத என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணும்போது யோசிக்கல? இவங்க தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் தயங்கணும்? ஷாலினி, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆமா அண்ணி, தப்பு யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானே. ஷாலினி, நேத்தே உன்கிட்ட சொன்னேன்ல, நீ இப்படி பேசுறது சரி கிடையாதுன்னு. அவங்க இந்த வீட்டு மருமக, எங்க அண்ணி. என் அண்ணனும் இந்த வீட்டு மருமகன் தானே அண்ணி. ஷாலினி, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? அது அன்பு பண்ண பிரச்சனையால நடந்த விஷயம். அதுக்கு எதுக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்க? தப்பு பண்ணது அன்புவாவே இருந்தாலும் அதுக்கு காரணம் இவங்க தானே. இவங்களாலதான் எல்லா பிரச்சனையும். ஷாலினி, மாமா பத்தி கேட்கும் போதெல்லாம் இவங்க எவ்வளவு சண்டை போட்டிருப்பாங்க, எவ்வளவு காரணம் சொல்லிருப்பாங்க, எவ்வளவு பேசியிருப்பாங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஏ, இவங்களால அன்புக்கும் எனக்குமே எத்தனை தடவை சண்டை வந்துச்சு. என் அம்மாக்கும் இந்த குடும்பத்துக்குமே திருப்பி சண்டை வந்துச்சுல்ல. இவங்கள தப்பா சொல்றேன்னு எல்லாரும் என்னதானே தப்பா நினைச்சீங்க? இப்படி எல்லாருக்குள்ளயும் சண்டை வந்தாலும் இவங்க மட்டும் உண்மையை சொல்லவே மாட்டாங்க. இந்த குடும்பத்து மேல அக்கறை இருந்தா இவங்க இப்படி எல்லாம் நடந்துப்பாங்களா? ஷாலினி, போதும். இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீ இப்படி எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேக்குறது சுத்தமா பிடிக்கல. நான் தான் அவங்க கிட்ட பேசுறேன்னு சொன்னேன்ல. அண்ணி, நீங்க வாங்க. அக்கா, நில்லுக்கா. அண்ணி மேல காட்டுற பாஸ்தா அண்ணன் மேலயும் காமிங்க. டேய், யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதா? தெரியுமா? ஒருத்தங்கள நம்பலாம். நம்புறோங்கிறதுக்காக அவங்க தப்பே பண்ணலன்னு கிடையாது. அண்ணி ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்கு ஆதாரமா கம்ப்ளைண்ட் காப்பியும் காமிக்கிறேன். ஆனா அக்கா கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது என்னால ஏத்துக்க முடியாது. ஐயோ தனோ, இந்த மாதிரி நீ எதுவுமே பேசாம இருந்தனா குடும்பத்துக்குள்ள மேலும் மேலும் சண்டையும் பிரச்சனையும் தான் வருது. நீ என்ன தனோ மறைக்கிற? உண்மையை சொல்லிடு தனோ. இவங்க எல்லாரும் கேக்குறாங்கிறதுக்காக நான் கேட்கல. எனக்கு என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும். அவன்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. அவனுக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்க? சொல்லு தனோ. உன்னை கெஞ்சு கேக்குற, என் பிள்ளைக்கு என்னதான் ஆச்சு தனோ? சொல்லு கையில், அவளை சொல்லு. அவங்க சொல்ல மாட்டாங்கம்மா. எப்படி சொல்லுவாங்க?
அவங்களுக்கு தான் அண்ணன் மேல பாசம் இருந்ததுன்னா சொல்லிருப்பாங்களே. அவருக்கு என்ன ஆனான்னு, அவர் எங்க போனா என்னன்னு நினைக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க? அன்பு என்ன நடக்காதீங்கக்கா, அவங்கள கேளுங்க. எனக்கு இன்னமும் அண்ணன் உயிரோட தான் இருக்காரா, இல்ல ஷாலினி சொன்ன மாதிரி இவங்க தான் ஏதோ பண்ணிட்டு சந்தேகம் வரக்கூடாதுன்னு நல்லவங்க மாதிரி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு.